ஆனா இப்படி வர்றேன் முடிச்சுட்டு அடுத்து உங்கள்கிட்ட வரேன். எனக்கு தெரியாதுங்கண்ணா. ஏன்னா செல்வ பெருந்தகைவர் ஒரு முன்னாள் ரவுடி ஷீட்டர் அப்படிங்கிற முறையில அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம், எனக்கு தெரியாது. ஏன்னா நான் ஒரு ரவுடி ஷீட்டர் கிடையாது. அதனால செல்வ பெருந்தகை யாராவது சொல்லிட்டு செஞ்சாங்களா, இல்ல செல்வ பெருந்தகை தமிழ்நாட்டில் எல்லா ரவுடியும் மானிட்டர் பண்றாரா, இல்ல ஒரு செல்வ பெருந்தகையோட அடிஷனலா தமிழ்நாட்டுடைய டிஜிபி பொறுப்பேற்றிருக்காரான்னு எனக்கு தெரியாது. எங்கிட்ட யாரும் சொல்லவில்லை. அப்படிப்பட்டவங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியில இடமும் இல்லை. அதனால செல்வ பெருந்தகை இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட நீங்க தான் கேட்கணும். ஏன்னா ஒரு முன்னாள் ரவுடி ஷீட்டர் அப்படிங்கிற முறையில அவருக்கு ஒரு நெட்வொர்க் இருக்கா அப்படிங்கறது காவல்துறை தான் செக் பண்ணுங்கண்ணா. எனக்கு தெரியாதுங்கண்ணா. அதாவது நீங்க பாருங்க, காவல்துறை மாநில அரசு கையில் இருக்கு. ஹோம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு தமிழக காவல்துறைக்கு இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் தானே வாழ்றோம். இங்க பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியான இருக்கு, இங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி ஏன் காப்பாற்ற போறாங்க? திராவிட முன்னேற்ற கழகம் நீங்க சொன்ன மாதிரி பாரதிய ஜனதா கட்சியில் யாராவது தொண்டன் நீங்க சொன்ன ஏதாவது ஒரு கேஸ்ல இன்வால்வ் ஆயிருந்தாங்கன்னா எதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் காப்பாற்ற போகுது? இன்னைக்கு திமுகவினுடைய முதல் எதிரி பாஜக எல்லாத்துக்குமே தெரியும். அதிக கைதுகள் பாஜகவின் மீது நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருந்தா காவல்துறை தன்னுடைய கடமையை செய்யட்டும். யாரு வேண்டான்னு சொன்னாங்கன்னா எங்க கட்சியில் அந்த மாதிரி எங்ககிட்ட ரெக்கார்டு இல்ல, டேட்டா இல்லைங்கண்ணா. அதாவது காவல்துறையினுடைய சரண்டர் ப்ராசஸ்ல, கைது ப்ராசஸ்ல யார் என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனா எங்களுடைய கட்சியில எங்க கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட தலைவரோ அந்த மாதிரி பொறுப்பு போட்ட மாதிரி யாரும் எனக்கு சொல்லல, ரெக்கார்டு இல்ல. அதே போல கட்சியினுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மண்டல் தலைவர், கட்சியினுடைய அடிமட்ட பொறுப்பு, ஒரு கிளை தலைவர், இவங்க யாருமே யாருக்கும் பொறுப்பு போடல. அதனால் பொறுப்பை நீங்க காட்டணும். கட்சி பங்கன்ல யாராச்சும் பங்கேற்றிருக்காங்களா, கட்சி நடவடிக்கைக்கு வந்திருக்காங்களா, கட்சியினுடைய மீட்டிங்ல உட்கார்ந்து இருக்காங்களா அப்படின்னு ஏதாவது இருந்தாலும் காவல்துறை அவங்க என்கொயரியில் என்ன வந்துச்சுன்னு சொல்லிட்டு மாநில தலைவராக நான் பதில் சொல்லுகின்றேன். ஆனா எங்க கட்சி ரெக்கார்ட்ல அந்த மாதிரி எது இல்ல. ஒருவேளை பத்திரிகையாளர் உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சா அதனுடைய கவனத்துக்கு கொண்டு வாங்க, அதன் பிறகு நான் பேசுறேங்க.